ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ட்ராப். இந்த படத்தோட ஹீரோயின் பேர் வயலட். அவங்க ஒரு சிங்கிள் மதர். அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருப்பான். அவங்க பண்ணிகிட்ருக்க வேலை அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பொண்ணுங்களுக்கு அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்களே ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வயலட்டோட ஹஸ்பண்ட் இவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இவங்கள ஷூட் பண்ணவும் வருவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை. அது நடந்து கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கும். இப்போது இவங்க 3 months ஹென்ரி அப்படிங்கிறவர்கிட்ட ஆன்லைனில் பேசிகிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறதுக்காக 2 பேரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டில் இவங்களோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக இவங்களோட சிஸ்டரை வர வச்சுருப்பாங்க. இப்போ வயலட் கிளம்பி ஹென்ரி வர சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஹென்ரி 10 minutes லேட்டாக வருவேன்னு இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதனால் இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ இவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அவர் பார்க்க வயசானவர் மாதிரி இருப்பார். அவரும் சோஷியல் மீடியாவில் மீட் பண்ண ஒரு பொண்ணை பார்க்க தான் இங்கே வந்தேன்னு சொல்வார். அவரும் அவரோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு வந்ததாக சொல்வார். இப்போ வயலட்டோட ஃபோனுக்கு டிஜி ட்ராப்பில் ஒரு இமேஜ் வருது. ஃபர்ஸ்ட் அதை வயலட் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டைம் ஹென்ரியும் வந்துடுவார். அதனால் இவங்க 2 பேரும் புக் பண்ண டேபிளில் போய் உட்காடுறாங்க. ஆனால் அந்த ட்ராப் மட்டும் நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி வயலட் ஹென்ரி கிட்ட சொல்கிறப்போ இது அடிக்கடி நடக்கிறது தான், இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் சும்மா விளையாடுறதுக்காக தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்வார். ஆனால் இப்போ வந்த ட்ராப்பில் வயலட்டோட பேரோட வரும். இவங்களோட பேரை அந்த டிஜி ட்ராப்பில் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு ஹென்ரியும் சொல்வார். ஆனால் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறதுக்கு அவங்க 50 அடி தூரத்தில் தான் இருக்கணும்னு சொல்வார். அப்போ இவங்களை சுற்றி இருக்க யாரோ தான் இவங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டனிங் மெசேஜ் அனுப்புறது. இப்போ லெட்ஸ் ப்ளே அப்படிங்கிறவர்கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை இவங்க அக்செப்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களோட செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணி பாருங்கன்னு அதில் டெக்ஸ்ட் இருக்கும். வயலட் அவங்களோட வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக செக்யூரிட்டி கேமரா வீடு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதில் பார்க்குறப்போ யாரோ பிளாக் மாஸ்க், பிளாக் ட்ரெஸ் போட்டு கன்னோட ஒருத்தன் நிற்பான். இப்போ நீ நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யலைன்னா உன்னோட குழந்தைய கொன்னுடுவேன்னு அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கும். இவங்க பயந்து போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு 911க்கு காலும் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவங்களோட ஃபோனையும் அவன் க்ளோன் பண்ணியிருப்பான். நீ உன் ஃபோனில் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், தப்பாக எந்த முடிவும் எடுத்துடாத, உன் பையனை கொன்னுடுவேன்னு மறுபடியும் அதுலேருந்து டெக்ஸ்ட் வரும். அதனால் இவங்க வேறு யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலான்னு ரெஸ்ட் ரூமில் போய் அங்கே இருக்க பொண்ணுங்க கிட்டேருந்து ஃபோன் வாங்கி கால் பண்ணி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பேசினாலுமே அவனுக்கு அது கேட்கும். அப்போ தான் ரெஸ்ட் ரூம் கீழே இருக்க ஒரு மைக்ரோஃபோனை இவங்க கண்டுபிடிப்பாங்க. இவங்க என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் அவனுக்கு அங்கே தெரியுது. அதை கேட்குறதுக்காக நிறைய இடத்துல மைக்ரோஃபோனும் இருக்குது. இவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுற பெரிய குரூப்னு வயலட்டுக்கு தெரியுது. இப்போ அவங்க டேபிளுக்கு திரும்பி வந்ததும் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. ஹென்ரி கொண்டு வந்த கேமராலேருந்து SD கார்டை திருட சொல்லி. அதுக்கு ஹென்ரி அந்த இடத்துலேருந்து எங்கேயாவது போக வைக்கணும். அதுக்காக இவங்களோட வாட்ச் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அதை தேடுறதுக்காக ஹென்ரி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டைமில் அவரோட கேமராவில் அந்த SD கார்டை இவங்க எடுத்துடுறாங்க. இப்போ அந்த SD கார்டை நல்லா உடச்சி தூள் தூளாக ஆக்கி டாய்லெட்டில் போட்டு ஃப்ரெஷ் பண்ண சொல்லி டெக்ஸ்ட் வருது. அதில் சொன்ன மாதிரி இவங்களும் ரெஸ்ட் ரூமுக்கு கொண்டு போய் அதை உடச்சி டாய்லெட்டில் போட்டு ஃப்ரெஷ் பண்ணுறாங்க. நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். இப்போ என் வீட்டில் இருக்க அந்த ஆளை வெளியே போக சொல்லுன்னு இவங்க சொல்கிறாங்க. உன் வேலை இன்னும் முடியல, அங்கே இருக்க டவல் டிஸ்பென்சர் ஓப்பன் பண்ணுன்னு மறுபடியும் டெக்ஸ்ட் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி கிளாஸ் பாட்டிலில் ஏதோ ஒரு லிக்விட் இருக்குது. அதை ஹென்ரியோட ட்ரிங்க்கில் கலக்க சொல்கிறாங்க. அது பாய்சன். அதை ஹென்ரியோட ட்ரிங்க்கில் கலந்தால் அவர் செத்துருவார். என்னால் இதை பண்ண முடியாதுன்னு வயலட் சொன்னால் உன்னோட பையனை கொண்டுடுவேன்னு அந்த டெக்ஸ்ட் வருது. வேறு வழி இல்லாமல் ஹென்ரியோட ட்ரிங்க்கில் கலக்கிறதுக்காக வயலட் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க யார், ஹென்ரி எதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வயலட் ஹென்ரி கிட்ட சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக மேயர்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, அவர் நல்லவரா அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த SD கார்டில் அப்படி யாரை பற்றி என்ன இருக்குது, எதுக்காக அவங்க ஹென்ரியை கொலை பண்ண பார்க்குறாங்க, அதுவும் இல்லாமல் இந்த பழியை ஏன் வயலட் மேலே போட பார்க்குறாங்க. வயலட் அவங்க சொன்ன மாதிரி ஹென்ரியை கொண்டு அவளோட குழந்தைய காப்பாற்றினாலா, இல்லை அவள் வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்காளா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.